வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லுகிறார்கள். இவ்வையகத்திலே நாம் இருக்கும் பயன் பெற வேண்டுமென்னால் இந்த 30 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது 13வது பாசுரத்தின் பொருளை. இன்றைய நாட்பாசுரம் 13வது பாசுரம். இப்பாசுரத்தாலும் ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக்குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கல என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம். உன் கள்ளன்மையை விட்டுட்டு உன் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு எங்கள் கோஷ்டியிலே சேர் என்று கூப்பிடுகிறாள். கள்ளன் தவிர்ந்து கலாங்கிறதுனாலே அவளுக்கு ஏதோ கள்ளத்தனம் உண்டுன்னு அர்த்தம் அல்ல. யாருடைய சொத்தையும் எடுத்துன்னு போயிடல. ஆனால் கள்ளம் தவிர்னு ஏன் சொல்லுகிறார்கள் என்னால், கள்ளன்மையாவது எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய பெருமானை விட்டுட்டு தான் மட்டும் தனித்து அனுபவிக்கிறாளோ இல்லையோ, அதுவே கள்ளன்மை. பகவானுக்கும் ஒரு கள்ளன்மை உண்டு. நாமும் கள்ளர்கள், அவனும் கள்ளன். நாம் கள்ளர்கள், கூட்டத்தோட அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது நமக்கு ஸ்வரூபத்துக்கு ஏற்றது, அதான் நியாயம். அதை விட்டுட்டு தனித்துன்னு சொன்னோம்னால் அது கள்ளன்மை. பகவானுக்கு இருக்கிற கள்ளத்தனம் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறது நேர்மை. அதை விட்டுட்டு சில பேருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரோ இல்லையோ, அது அவருக்கு கள்ளத்தனம். ஆக 2 பேருக்கும் கள்ளத்தனம் கூடாது. கலப்போம்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறது. இப்பாசுரம்